தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டிஜிட்டல் டிகோடில் நேர்காணல் சிறப்பு பகுதியாக தேசிய கட்சிகளில் ஒலிக்கும் கழக குரல் பின்னணி என்ன அப்படின்ற தலைப்பின் கீழே தான் நம்ம பேச போறோம். சிறப்பு விருந்தினர்களாக எழுத்தாளர் ஜெய் ராம்கி அவர்களும் பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் அவர்களும் இணைந்திருக்கின்றனர். திரு ராம்கி, நான் உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். பாஜகவில் இவ்வளவு பெரிய மாற்றம், தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு. இவ்வளவு பெரிய மாற்றம் எதனால? நிச்சயம் வெவ்வேறு மாற்றம் தான். பொதுவாக பாஜக தேர்தல் தோல்விகளுக்கு பின்னாடி இது போன்ற மாற்றங்களை செய்யும். முக்கியமாக இந்த மாதிரி அமைப்பு செயலாளர் பதவிங்கிறது மிக முக்கியமானது. தேர்தல் காலத்தில் அவங்க தான் பூத் லிஸ்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லா அந்த கமிட்டி தேர்தல் பணி காலங்கள்லாம் அவங்க முன்னிருந்து, அதாவது பின்னணி இருந்து அரசியல் தலைவர்களை முன்னிலை நிறுத்தி அவங்க பணி செய்வது. ஸோ அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் பாஜக தோல்வின்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் சில மாற்றங்கள் இருக்கும். ஆனால் இந்த முறை தட்டாலடியாக இன்றைக்கி எலெக்ஷன் நெருங்க போகிறோம்னா எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி அறிவிப்பு வருமோன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு வருதுங்கும் போது நிச்சயமாக அது முக்கியமாக இதுக்கு ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் ஒரு பெரிய இது இருக்குது. மோரோவர் அவர் ஒரு 15 ஆண்டு காலம் இருந்திருக்கார் கேசவ விநாயகம். ஸோ இது போன்ற வேறு யாரும் அமைச்சராக அவர் தொடர்ச்சியாக இருந்ததாக தெரியல. ஸோ அவர் இருந்த காலத்தில் பெரிய அளவுக்கு சர்ச்சைகளே இருந்ததில்லை. ஏன்னா பாஜக தலைவர் டெல்லியிலிருந்து மத்திய பாஜக தலைமையாக நியமிக்கப்படுகிறார். ஸோ அங்கே வரும்போது மோஸ்ட்லி அவருடைய காலத்தில் கோஷ்டி பூசல் குறைந்ததாக இருந்தது. எஸ்பெஷலி இப்போ அண்ணாமலை வெளில அண்ணாமலை கூட்டணிக்காக, அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலையை ஓரங்கட்டி விட்டு அதுக்கப்புறம் நடந்த மாற்றங்கள் தான், அதுக்கப்புறம் தான் கட்சிக்குள்ளே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நயினார் உள்ளே வந்தது, நயினார் நாகேந்திரன் உள்ளே பாஜக தலைவராக ஆனது. அதிலிருந்து தான் கொஞ்சம் கோஷ்டி பூசலுங்கிறதே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி பெரிய ரொம்ப ஸ்மூத்தான டிரான்ஸ்ஃபர் தான் இருந்தது. தமிழிசை டு எல்முருகன் அப்படிலாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ இப்போ இங்கே நிச்சயமாக தமிழ்நாட்டு பாஜகவில் நிச்சயமாக கோஷ்டி பூசல் இருக்குது. அதை சமாளிக்க வேண்டிய இடத்துல தான் அவர் அமைப்பு செயலாளராக இருக்கார். இப்போ அவர் இடத்தில் வேற ஒருத்தர் வருவார் அப்படிங்கும்போது அவர் எந்த அளவுக்கு இங்கே இருக்கிற அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகமும் ஒன்று இருக்குது. ரெண்டாவது, நியமிக்கப்படுகிறவர் அவரும் கேரளாக்காரர். அவர் கேரளாவிலேருந்து வந்திருக்கார். அவர் டிப்பிக்கல் ஆர்எஸ்எஸ், இப்போ அமைப்பு செயலாளர்கள்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய அவங்க டெபுடேஷனில் வர்றவங்க தான் ஆக்சுவலாக. ஸோ இப்போ அவங்க செய்ய போகிறது பணி என்னங்கிறது அரசியல் தலைமை ஓவர்டேக் பண்ணக்கூடாது, தங்களுடைய சொந்த லாபத்தையாக பாஜகவோட அரசியல் தலைமை கையில் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதில் ரொம்ப அந்த கட்சியோட கட்டுப்பாடு, அந்த இதெல்லாம் விஷயம்லாம் கரெக்டாக பாஸ் ஆகணுங்கிற விஷயத்தை உறுதியாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி காலப்போக்கில் இன்றைக்கெல்லாம் மாறி இருக்கு. எலெக்ஷன் ஒவ்வொரு மாநிலத்துக்கு தேர்தல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் களப்பணியில் இறங்குறாங்க, அவங்களும் அரசியல் கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க, அவங்களும் அரசியலில் பேசுகிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இன்றைக்கி இந்த ரோல் ரொம்ப முக்கியமான சிக்னிஃபிகண்ட் ரோல். இவர் எந்த அளவுக்கு நயினார் நாகேந்திரன் கூடயும் அண்ணாமலை கூடயும் எந்த அளவுக்கு களத்தில் பணியாற்ற போகிறார் அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது, இதை விட முக்கியமான விஷயம், நேற்று சந்தோஷ் அவர்கள் தேசிய தலைமையில் அவங்க பேசின விஷயங்கள் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும், பாஜகவுக்கு அதிக சீட் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசினது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அது மாதிரிலாம் பெரிய டெல்லி தலைமையெல்லாம் அது மாதிரி பேசினதில்லை. பியூஷ் கோயல் வந்திருக்காரு, அவர் பரஸ்பரம் அவர் பாஜக தலைவர்கள்லாம் பேசிட்டு ஒரு கருத்து ஒற்றுமை அடிப்படையில் தான் அதிமுகலாம் பேசிட்டு போயிருக்காரு. பட் இவங்க இப்போ சந்தோஷ் பேசும்போது அதை பாஜகவை மையப்படுத்தி நமக்கு வரப்போகிற கூட்டணி அரசில் நமக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கும், நமக்கு அதிக சீட் கிடைக்கும், நம்ம கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமான எம்எல்ஏக்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கலாம் சொல்லும்போது பாஜக தரப்பில் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற விஷயம் நம்ம இந்த மாற்றம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுத்த மூவ். எஸ், ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான். நேற்று அந்த சந்தோஷோட பேசின அந்த விஷயங்களோட தொடர்ச்சியாக நம்ம இங்கே பார்க்கும்போது இது அரசியல் ரீதியாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம தேர்தல் வெற்றியை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட மூவாக தான் நான் பார்க்குறேன். நம்ம பேசுவோம். திரு அரவிந்த் குணசேகரன், பாஜகவுடைய பிஎல் சந்தோஷ் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வரார், ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறார், அதுக்கப்புறமா இந்த பெரிய ஒரு மூவ் நடக்குது. இதுல என்ன கேள்வினா, தேர்தலில் வெற்றிக்கான சூத்திரம் அப்படின்றது அதிகமாக இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்களை அதிகமாக அனுபவித்தவர்களும் சரி, அதை உணர்ந்தவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் சொல்லலாம். தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் அப்படின்றது கட்சி வேலைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு உணராதவர்களா? அப்படி உணர்ந்தும் அவர்கள் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, பாஜக பொறுத்த வரைக்கும் இது அவ்வளோ பெரிய ஒரு மாற்றமாக பாஜக தலைமை இதை எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. தமிழக பாஜகவை சேர்ந்த அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருக்கும் கேசவ விநாயகம் மாற்றப்பட்டு அதுக்கு புதிதாக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இது தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது சற்று சந்தேகம்தான். தேர்தல் என்பது தேர்தலை பொறுத்தவரை, பாஜகவை பொறுத்தவரை பிரதமர் நரேந்திர மோடி முகமாக வைத்துக் கொண்டுதான் தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். அதற்கான அனைத்து வியூகங்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் என்றைக்குமே வகுப்பார். எனவே அப்படி இருக்கும் பட்சத்தில் கேசவ விநாயகம் அவர் மட்டும் மாற்றப்பட்டதனால்
பாஜக தேர்தல் வியூகங்களில் பெரிய தாக்கம் ஏற்படும் என்பது ஏற்புடையதல்ல. இதுல ஒரு சந்தேகம். RSS அமைப்பிற்கும் பாஜகவிற்கும் பாலமாக செயல்பட்டவர் அவர்கள் கேசவ விநாயகம். பாஜகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்றவங்க மிகப்பெரிய அதிகார மையமாக இருப்பாங்க. சிறு பிரச்சனையை கூட ஏற்படுத்தாத இந்த மாற்றம் அப்படின்றது? பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது தேசிய கட்சிங்க. தேசிய தலைமைக்கும் அதே போல RSSோட தலைமைக்கும் அங்க ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் RSS அமைப்பின் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கும் தமிழக பாஜகவின் அமைப்பு செயலாளர் மாற்றியதன் காரணமாக ஒரு பெரும் விரிசல் ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. அது ஒரு டாப் டு டவுன் அப்ரோச் தான். தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதைத்தான் மாநில தலைமை, பாஜகவோட மாநில தலைமை செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருப்பார்கள். எனவே கேசவ் விநாயகம் அவருடைய மாற்றம் என்பது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அது நம்ம ஒரு மிகைப்படுத்தி நம்ம பேசுறோமோ தான் எனக்கு தோணுது. ஓகே, திரு ராம்கி, பாஜக இப்போ தேர்தல் நெருக்கத்தில் இவ்வளவு உரசல்கள் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் பொறுப்புல இருந்து விலகிறாரு. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, பாஜக தலைவர்களாக கடந்த சில தலைவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க RSS பின்புலத்திலிருந்து நேரடியாக வந்தவர்கள், கட்சி வளர்ச்சி சார்ந்து அவங்க இருந்தவங்க. ஆனா பொதுச் செயலாளர் அதிகார மையத்தில் இருக்கிற ஒருவர் RSS பின்புலத்திலிருந்து நியமிக்கப்படுறாங்க. இப்போ நார்மலா என்னன்னா, அவங்க சித்தாந்தம் கொள்கை அப்படின்னு அமைப்பு செயலாளர் பேசும்போது தலைவர்கள் வளர்ச்சி தேர்தலில் வெற்றி அப்படின்னு பேசுவாங்க. இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா? இல்லை, இதுதான் அதாவது மையம் அரசியல் தேர்தல் காலத்தில் நடத்தப்பட்ட மாற்றங்களுக்கு நம்ம இப்படி தான் அர்த்தம் ஒதுக்கணும். நான் தான் சொல்கிறேன், தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அந்த மாற்றம் வந்ததுன்னா, ஸோ கட்சியோட அமைப்பு சரியாக செயல்படவில்லை, அந்த பூத் கமிட்டிகளை சரியாக நிர்வாகம் பண்ணவில்லை அப்படின்லாம் சொல்லி அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நடந்த பல பாஜக ஆண்ட மாநிலங்களில் எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் சேஞ்சஸ்லாம் இருக்கும். இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வர சேஞ்சஸ்னால தான் நம்ம அதை ஒரு முக்கியமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்குது. ரெண்டாவது, கேசவ நாயகம்க்கும் அண்ணாமலைக்கும் நடுவில் நடந்த முரண்பாடுகள் இருந்ததா நம்ம பல செய்திகள் படிச்சிருக்கோம் ஏற்கனவே. ஸோ இப்போ திரும்ப அண்ணாமலைக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அது யுவ பாரதி அதை சொன்னாங்க. கிட்டத்தட்ட நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு இளைஞர் அணி செயலராக அப்படி கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. ஸோ அவருக்கு சமீப காலங்களில் அவருடைய பேட்டிகளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு விரக்தி மனநிலையில் தான் இருந்தார். அவர் கேட்ட சமீப கேள்வி கூட, எனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியாதுங்க, என்கிட்ட யாரும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல. கிட்டத்தட்ட அவர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம், அதிமுக கூட்டணி சேரும்போது என்ன விதமான விஷயங்கள் பேசப்பட்டதுங்க அவர் பொதுவெளியிலே பிரஸ் மீட்ல சொன்னார். நான் அந்த இடத்துல இல்லை, என்ன மாதிரியான விஷயங்கள் அதிமுக பேசினாங்க, அவங்க என்ன சொன்னாங்க ஏன்னா எனக்கு தெரியாது, பாஜக தலைமை முடிவெடுத்து விட்டது, நான் அதை ஒரு தொண்டனாக நான் பின்பற்றேன் அப்படிலாம் சொன்னார். ஸோ அதையும் அதுக்கப்புறமா பல சலசலப்பு எழுந்தபோது தொடர்ந்த விஷயத்தை இப்போ 2 நாள் முன்னாடி சொல்லும் போதும் அதுதான் சொல்றாரு. என்னன்னா, எனக்கு அவங்க என்ன பேசின ஸ்ட்ராட்டஜி தெரியாது, ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்பிளைன் பண்ண நான் போய் களத்தில் போய் தேர்தல் பணியாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்னை இப்போ தேர்தல் பொறுப்பாளர் இருக்கும்போது என்ன அடிப்படையில் நியமிச்சிருக்கீங்க அப்படிலாம் கேள்வி கேட்டார். ஸோ ஏதாவது எனக்கும் ரிலேட்டடாக இருக்கணும்ல, அவரு சார்ந்த தொகுதியாக இருக்கணும், இல்லை அவர் போட்டியிடுற தொகுதி ஏதாவது ஒரு ரிலேட்டடாக இருக்கணும்ல, சம்மந்தம் இல்லாத தொகுதி இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ ஒருவேளை அண்ணாமலை ஒரு டிவேட் ஆகி போறாரோ, இந்த செட்டப், இந்த கூட்டணி, இது நடக்கிற அரசியல் சூழல், இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அண்ணாமலைக்கு உடன்பாடாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தது. சில மாதங்கள் முன்னாடி வெளிப்படையாக பேசின விஷயம் தான் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாருங்கிற செய்திகள்லாம் வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை அண்ணாமலையை திரும்ப உள்ள கொண்டு அவருக்கு ஒரு கூடுதல் பதவியில கொடுத்து, கூடுதல் அதிகாரங்களை கொடுத்து அதை சரி செய்வதற்காக கூட இப்படி மாற்றங்களா இருக்கலாம்னு நான் தோணுது எனக்கு. என்னன்னா, வெளிப்படையாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் நான் அதிமுக கூட்டணியை விரும்பல, பல இணையத்துல பல விமர்சனங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் பண்ணணும், 2024 பாஜக தனித்து நின்றே பெரிய அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இந்த கூட்டணி தேவையில்லையே அப்படின்லாம் பேசினாங்க. ஸோ அதனால அந்த உள்ளுக்குள்ள எழுந்த சலசலப்புகளை சரி கட்டுவதற்காக கூட அந்த மாற்றங்கள் இருக்கலாம். ஏன்னா நான் எதுக்காக முக்கியத்துவம்னா, இப்போ ஒரு எலெக்ஷனுக்கு ஒட்டி நடக்கிற மாற்றங்கள் அப்படிங்கிறதுனால இருக்கு. மோரோவர் PL சந்தோஷம் பேசிட்டு போறாரு. ஸோ இப்போ இன்னும் கூட்டணி எத்தனை இடங்களில் போட்டியிடறாங்க இன்னும் இறுதி செய்யப்படவும் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் அதாவது கொள்கை ரீதியாக அவங்க என்ன செய்ய போறாங்க, பியூஷ் கோயல் தான் எல்லாம் அவருடைய இங்கே தமிழ்நாட்டில் யாருக்கு எத்தனை சீட்டுகள், கூட்டணி எப்படி இருக்கும் போது முடிவெடுக்கக்கூடிய இடத்துல பியூஷ் கோயலும் அமித்ஷாவும் தான் இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு மானிட்டரிங், ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி அமைப்பு செயலாளர்கள் RSS பின்புலம் உள்ளவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையாது. இது கட்சிக்கு நல்லது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குற பர்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்குன்னா, பாஜக தன்னுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் அதிகப்படுத்தினால் அது அதிமுகவை டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணால் அது தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு ஒத்து வராது, அது அந்த கூட்டணிக்கு கை கொடுக்காது. ஸோ அண்ணாமலை பாஜக பின்னணியில் இருந்து கொண்டு அதிமுகவை முன்னிலைப்படுத்தி என்டிஏ கூட்டணியை நகர்த்தினால், அது அப்படிதான் பீகார்ல சொன்னாங்க, கடைசி நேரத்தில் தான் சொன்னாங்க, நிதிஷ்குமார் தலைமையில் தேர்தலை அணுகுவோம், நிதிஷ்குமார் முதல் வேட்பாளர்னாங்க. ஸோ அந்த இடத்தில் நின்று கொண்டு பாஜக பின்னணியில் இருந்து செயல்பட்டால் அந்த கூட்டணிக்கு வெற்றி. இப்ப திரும்ப திடீரென்று தேர்தலை ஒட்டி இந்த மாதிரியான மூவ்மெண்ட் நகர்வுகள் நடந்ததுன்னா அது அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் நான் பார்க்குறேன்.
இது நேற்று உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் அப்படின்றது கமலாலயத்துல நடக்கும். நேத்து வந்து RSS தலைமையகத்துல நடந்தது சேத்துப்பட்டல. இது மறைமுகமா அதை செய்தி சொல்லுதா? இல்ல அது ஆக்சுவலாக பாஜக RSS பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க திரும்ப ஹோட்டலில் கூட நடத்துறாங்க. ஹோட்டல்ல எல்லாரும் சேர்ந்து ஹோட்டல் நடத்துறாங்க. அதனால அந்த இடம்ங்கிற ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. ரெண்டாவது நயினா நாகேந்திரன் வந்து அவர் நியமிக்கப்பட்ட போது கூட RSS தலைவர்களுடைய ஒப்புதலை பெறுவதில் சிக்கல்லாம் இருந்ததெல்லாம் தெரியும். இது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா படிப்படியாக RSS பாஜகங்கிறது ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் கலந்து தான் இருந்தது. RSS பின்புலம் எல்லாம் தான் பாஜகவோட தமிழ்நாட்டு தலைவர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் அந்த 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 ட்ரெண்டை பிரேக் பண்ணது வந்துங்கிறது அதுக்கப்புறம் தான், தமிழிசைக்கு அப்புறமா தான். ஸோ இப்போ முக்கியமாக அண்ணாமலை அவர்களும் நயினா நாகேந்திரனும் RSS பின்புலம் இல்லாமல் பாஜக தலைவராக வந்ததுனால ஸோ இப்போ அதுக்கு வந்து RSS உடைய ஒப்புதல் பெற வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஸோ அதனால இன்னைக்கு தான் நமக்கு வெளிப்படையாக அந்த RSS பாஜகங்கிறத பிரித்து பார்க்க இன்னைக்கு தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. இப்போ பட் அதில் ஒரு பின்னாடி ஒரு அண்டர் கிரவுண்ட் போகுது. என்னன்னா, நீங்கள் RSS கட்டுப்பாட்டில் பாஜக இருக்கும்போது அது மேல்தட்டு சமூகத்தில் மக்களுடைய அவங்களுடைய கைப்படியில் இருந்தது. நீங்க அதை வந்து நகர்த்தி கொண்டு போய் பிற சமூகங்களும் உடம்பெற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நிச்சயமா அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது, இன்னொரு பெரிய ரோல் இருக்குது. ஸோ இப்போ கொண்டு வந்ததுனால நிச்சயமா RSS கூட தன்னுடைய பிடியை இருக்கணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஸோ அதற்காக கூட இந்த மாதிரியான மாற்றங்களை செய்யலாம். சரி, திரு அரவிந்த் குணசேகரன், உங்களிடம் BL சந்தோஷ் வந்து நேற்று தமிழ்நாட்டுக்கு வராரு. இங்க ஒரு பிரஸ் மீட்ல அங்க பேசினதாக ஒரு தகவல் வருது. என்னன்னா, நாங்க கூட்டணி ஆட்சியில பங்கு கேட்க போறோம், அதிகமான தொகுதிகளை கிட்டத்தட்ட 20% தொகுதிகளை நான் வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வருது. ஆனா இங்க அதிமுக தலைமை தான் அப்படின்னு சொல்றாங்க. இது கூட்டணியில சிக்கல் ஏற்படுத்தாதா? இல்லைங்க, 20% தொகுதிகள்னா 234, 20%னா சுமார் 46 தொகுதிகளை பாஜக போட்டியிட எண்ணுகிறார்கள் என்றுதான் தெரிகிறது அவர் சொன்னதுலேருந்து. நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்வியோட கண்டினியூஷனாக அதுக்கான பதிலை சொல்லிடுறேன். கேசவ் விநாயகம் மாற்றப்பட்டது வெறும் அண்ணாமலையை பிளக்கேட் பண்ணுறதுக்காக மட்டுமே. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில தலைவராக இருந்த தான் வெறும் ஒரு 6 தொகுதிகளுக்கான பொறுப்பாளராக என்னை நியமித்திருக்கிறார்கள். அதுவும் என்ன வியூகம், இந்த 6 தொகுதியில் நான் என்ன போய் பண்ணணும், எனக்கான என்னென்ன வேலை அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸே இல்லாமல் திடீர்னு எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அந்த 6 தொகுதியில் போய் நான் தங்கணும் அப்படிங்கிறாங்களே தவிர எங்கிட்ட எந்த டிஸ்கஷனுமே நடத்தலை அப்படின்னு அண்ணாமலை தன்னோட அதிருப்தியை முன்வைத்திருந்தார். எனவே அண்ணாமலை தொடர்ந்து பாஜகவோட அனைத்து தேர்தல் தொடர்பான வேலைகளிலும் இருந்து அண்ணாமலை ஒதுங்கி இருந்தார். எனவே அவரை பிளக்கேட் பண்ணுவதற்காக மட்டுமே கேசவ விநாயகம் மாற்றப்பட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று அறிவித்திருந்தாலும் இந்த கூட்டணியை உருவாக்கியதிலிருந்து அனைத்துமே டெல்லி தான் முடிவெடுத்திருந்தது. அதாவது பாஜக தான் அனைத்து முடிவுகளையும் எடுத்து வந்திருக்கிறது. நாம் அதை எப்படி நம்ம கிளியரா பார்க்க முடியும்னா, பியூஷ் கோயல் தமிழகம் வந்த பிறகு அனைத்து கூட்டணி கட்சிகளும் பியூஷ் கோயலை தான் போய் பார்த்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்கள். டிடிவி தினகரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்கள் பியூஷ் கோயலை போய் பார்த்து தான் கூட்டணி உறுதி செய்து வந்திருக்கிறார்கள். யாருமே எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்து கூட்டணி உறுதி செய்ததாக தெரியவில்லை. எனவே தற்போதைய தேதியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அறிவித்திருந்தாலும் இந்த கூட்டணிக்கான அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய இடத்தில் பாஜக இருக்கிறது. எனவேதான் BL சந்தோஷ் இதை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் தன்னோட கட்சி நிர்வாகிகளை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்கிறார். அதாவது 20% தொகுதிகளில் நாம் போட்டியிடுவோம், அதாவது 46 தொகுதிகளில் நாம் போட்டியிட இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமைய இருக்கிறது. அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி ஆட்சியில் நாமும் பங்கு பெறுவோம் என கட்சி நிர்வாகிகளை ஊக்கப்படுத்துவதற்காக அவர் தெரிவித்திருந்தாலும், ஆனால் இந்த கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் பாஜக தான் தமிழகத்தில் எடுத்து வருகிறது என்ற அந்த ஒரு மெசேஜும் ஒரு சட்லா தொடர்ந்து காண்பிக்கப்பட்டு வருகிறது. எனவே இது இன்னவே எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை அண்டர்மைன் பண்ணுவதாகத்தான் தெரிகிறது. இதை எப்படி ஏடிஎம்கே, இதை எப்படி பாஜகவோட பேசி இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறாங்க, இதை எப்படி சரி கட்ட போறாங்கன்னு பார்க்கணும். ராம்கி, கடந்த முறை இந்த மாதிரி நடந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறைவான தொகுதிகளை மட்டும்தான் பிஜேபிக்கு ஒதுக்கி இருந்தார். இந்த முறை அது பேசப்பட்டது. என்னதான் பிஜேபி அதிகமாக கூட்டணியில தலைமை ஏற்று நடத்துற மாதிரி ஒரு பார்வை இருந்தாலும் தொகுதி ஒதுக்குறதுல எடப்பாடி அவர்கள் ஒரு ஃபிக்ஸா இவ்வளவுதான் உங்களுக்கு அப்படின்னு முடிவெடுத்துட்டாருன்னா இந்த இதுல எடப்பாடி அவர்கள் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு முடிவெடுத்திருந்தார், சொல்லி பேச்சுவார்த்தை இருந்தது. கடந்த தேர்தலில் இருந்ததுக்கும் இந்த தேர்தலில் இருந்ததுக்கும் என்ன மாற்றங்கள் பாக்குறீங்க அதிமுக பாஜக கூட்டணி? கடந்த தேர்தலில் முழுக்க அதிமுக தலைமையிலான எடப்பாடி தலைமையிலான அதிமுக எடுத்த முடிவுகள் தான் பெரும்பாலும் இடங்கள்லேருந்து ஆரம்பிச்சு எந்தெந்த கூட்டணிக்கு வரணுங்கிற முடிவு அது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த 5 ஆண்டுகளில் பாஜக வளர்ந்துருக்கிறது. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அரவிந்த் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பட் அது எது மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ்னா, எங்கெல்லாம் அதிமுக பின்தங்கிறோம் அந்த இடத்துல பாஜக மேலேருந்து வருது. அதே மாதிரி பாஜக
அரவிந்த்ங்கிற இடத்துல அதிமுக ரெண்டு பேருக்கு ஒரு நேச்சுரல் அலைன்ஸ்னு சொன்னா இதுதான். நீங்க எப்படி அடுத்த கூட்டணி பத்தி பேசதான் போறோம். இப்ப அந்த இன்றைய அளவுல இன்றைய சூழல்ல அந்த கூட்டணியோட ஒப்பிடும் போது இந்த கூட்டணி ரொம்ப ஒரு க்ளோஸா இருக்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு, ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆகுது. என்ன காரணம்னா இந்த கூட்டணி ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த கூட்டணி கட்டமைக்க வேண்டிய பணி பாஜக கிட்ட தான் இருந்துச்சு. ஏன்னா பாஜக தரப்புல தான் என்டிஏங்கிறது பாஜக கிட்ட தான் இருந்தது. அவங்க முதல் நாளே அந்த அதிமுகவுடன் கூட்டணி அறிவித்த அன்றைக்கே என்டிஏ தலைமை எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னா, நாங்க என்டிஏ அந்த அலைன்ஸ் அப்படியே உங்க கூட கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாஜக தன்னால் என்டிஏ கட்சிகளை ஒருங்கிணைக்க முடியும் ஒரு நம்பினது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம். அதுக்கப்புறம் தினகரன் பொறுப்பு கொடுத்தார், ஓபிஎஸ் வெளியேறினார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு 6 மாதங்களுக்கு அப்புறம் தான் பாஜக திரும்ப உள்ளே இந்த எல்லா கட்சிகளையும் உள்ள கொண்டு வந்து இன்னைக்கு தொடர்ந்து அதுக்கான பணிகளையும் செய்துட்டு இருக்குது. பட் இதுல பேசப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, அதிமுகவும் பாமகவும் அவர்கள் ரெண்டு பக்கம் நெருக்கமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக தான் ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்கள்லாம் பேச்சுவார்த்தை இவங்கெல்லாம் கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான பணிகளை பாஜக செஞ்சுங்கிறது வெளிப்படையாக எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது யாராருக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற கூட்டணி கட்டமைக்கிற விஷயத்துல அவங்க தெளிவா இருக்காங்க. நீங்க சொன்ன சீட்டு விஷயத்துக்கு வரேன். சீட்டு சென்ற முறையை விட இந்த முறைக்கு சீட்டு விஷயங்களை பத்தி அதிகமா இந்த எந்த கட்சியுமே குரல் எழுப்பாதான் நினைக்கிறேன். என்னன்னா அவங்கவுங்க என்னென்ன ஏரியாவில் எங்கெங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கிற ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் இங்க அணுகுறாங்க. இப்ப நீங்க சென்ற முறை பாமக கிடைத்த சீட்டு கூட அதை விட குறைவாகத்தான் கிடைக்க போகுதுங்கிற செய்தியில் வருது. அதே போல பாமகவுக்கே இவ்வளவுதான் அப்படின்னா பாஜகவுக்கு நிச்சயமா அதை நீ வெளிப்படையா சொல்லலாம் 20+ தொகுதிகளில் தான் பாஜகவும் பாமகவும் போட்டிட்டு இருக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு அந்த 20 தொகுதிகள்லையும் அதிகபட்சம் ஸ்ட்ரைக் ரேட் தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு பலமுள்ள தொகுதிகள் அங்க போட்டியிட்ட பெரும்பாலான தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஆக்சுவலா. அதனால அதிக தொகுதியில் வாங்கி நம்ம பாதிக்கு பாதி ஜெயிக்கிறத விட குறைவான தொகுதியில் வாங்கி பண்ற அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அதுல இருக்கு. அதனாலதான் இந்த இடங்கள் பற்றின விஷயங்கள் அங்க ஒரு பெரிய விஷயமா ஆகல. அதனால இன்னும் பல கட்சிகளுக்கு இன்னும் அவங்க ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. இங்க புதிய தமிழகம் வரணும், தேமுதிக உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இன்னும் நிறைய கட்சிகளை சேர்த்துக் கொள்வோங்கிறத ரெண்டு தரப்பும் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சீட்டுகளால ஒரு பெரிய பிரச்சனை வராது. சீட்டுகளால பிரச்சனை எங்க வருதுன்னா அது இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி தான் வரும். பட் இங்க இவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா எல்லோரும் எல்லா இடத்துலயும் ஸ்ட்ராங்கா இல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அது ஒரு ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணி போது எங்கெங்க அவங்கவுங்க எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க அந்த இடத்துல லீட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால அப்படி பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனா வரதுக்கு அனைத்து சாத்தியங்களும் இருக்கு. பட் இங்க வேரியஸ் இங்க பார்க்கும்போது நான் பார்க்குற வட தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகளில் திமுகவும் வளர்ந்துருக்குது, விடுதலை சிறுத்தைகளும் வளர்ந்துருக்குது, காங்கிரஸும் வளர்ந்துருக்குது. இப்போ 3 பேரும் சரிசகமாக வளர்ந்துருக்கும் போது அவங்களுக்கு யாருக்கிட்ட சீட்டு கொடுத்து பங்கீட்டு கொடுக்குறதுல பெரிய சிக்கல்லாம் இருக்கும். ஸோ அதனால இங்க சீட் சம்பந்தமான விஷயங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்க அது குறைவா இருக்குன்னு நான் பார்க்குறேன். புரிதலுக்காக கேட்கிறேன். டிடிவி அவர்கள் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி போட்டியிட போறாரா இல்லையா அப்படின்றது சந்தேகமாக இருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு வேற ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க, அப்படி அவரும் போட்டியிட வர மாட்டார் அப்படின்னு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பீகார்ல பார்த்தோம். பிரசாந்த் கிஷோர் கடைசி நேரத்தில் போட்டியிட மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் எதிர்க்கட்சிகளை எந்த மாதிரியான விமர்சனத்தை ஜன்சுராஜ் மேல வச்சாங்க அப்படின்னு அந்த மாதிரி விமர்சனங்கள் இங்க வராதா? அது மட்டும் இல்லாம முக்கியமான தலைவர்கள் யாருமே போட்டியிடாத போது ஒரு பார்வையாகவே இப்போ யாருமே போட்டியிடலையே அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க போட்டியிட்டு ஜெயிக்கிறது தோக்குறது வேற, ஆனா போட்டியிடுறது ஒரு பார்வையாக இருக்கும்ல. நிச்சயமா, அதாவது போட்டியிடுவதுங்கிறது தலைவர்கள் போட்டியிட்டா தான் அந்த கிரெடிபிலிட்டி கிடைக்கும். அவங்க போட்டியிடலைன்னா நிச்சயமா அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். அதுல ஒரு பர்செப்ஷன் மாறி போகும், பலமில்லாத கூட்டணியை காமிக்கும். ஸோ அதனால எல்லா கட்சிக்கும் தலைவரும் போட்டியிடணும். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கணும். ஒருவேளை அன்புமணி அவர்களுக்கு ராஜ்சபா எம்பி பதவிக்கான ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருந்தால், இல்லைன்னா தினகரனுக்கு ஒரு ராஜ்சபா எம்பி உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருந்தால் வேறு விதமான ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் அதை. ஸோ அதனால அதையெல்லாம் பார்க்கணும், அவங்க என்ன டீல் ஆஃபரோட வராங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னையெல்லாம் எனக்கு தினகரன் போட்டியிலாலேயோ அன்புமணி போட்டினாலும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க போறது இல்லை. ஆனால் அன்புமணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் போய் பிரச்சாரம் பண்ணுவாருக்கு ரொம்ப தெளிவா தெரியும். தினகரனும் பிரச்சாரம் பண்ணுவார், அதுக்கு தயாரா இருக்காரு. அதுதான் ஆட்சியில் கிடைத்தால் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்காதுன்னு தெரியல. ஏன்னா முதல்வர் நீங்களே பீகார்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அதனால நிதிஷ்குமாரே போட்டியிடாமல் தான் வந்தார். அதனால இந்த கட்சிகள் நீங்க போட்டியிட்டால் ஒரு நல்லதுதான், கூடுதல் அவர்களுக்கு பலம் கிடைக்கும். ஆனா போட்டியிடாவிட்டால் நிச்சயமா அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஆஃபர் இருக்குன்னு தான் அர்த்தம். நிச்சயமா அவர்களுக்கு ராஜ்சபா எம்பியோ இல்ல வேறு விதமான ஆப்ஷன் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த கூட்டணியை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய கணக்கு எல்லாமே 2026 மட்டும் இல்ல, அதை தாண்டி 2029 வரையிலான கணக்குகள் இருக்கிறதா நான் பாக்குறேன். சோ அது இருந்தால்தான் அந்த கூட்டணியும் அதோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகுங்கனால அதோடையும் கனெக்ட் பண்ணி தான் அவங்க பாக்குறாங்க. அரவிந்த் குணசேகரன், உங்களிடம் பாஜக இந்த தேர்தலில் அதிகமான தொகுதிகளில் போட்டியிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். திமுக ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பாஜக எதிர்ப்பு அப்படி
திமுக என்ன மாதிரியான விமர்சனத்தை முன் வச்சு தேர்தல் சந்திக்கிறாங்கன்னா பாஜக எதிர்ப்பு, அதையும் தாண்டி ஒரு படி மேல போய் மத்திய அரசு எதிர்ப்பு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறையும் தேர்தலை சந்திக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த தேர்தலில் பாஜக அதிகமான தொகுதிகளில் போட்டி போடும்போது அது என்டிஏ கூட்டணிக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை உண்டாக்கும், திமுக அதை எப்படி அணுகும் அப்படின்னு ஒண்ணு. இரண்டாவது கேள்வி, பாஜக தனித்து போட்டியிட்ட கடந்த மக்களவை தேர்தலில் அதிகமான வாக்கு சதவிகிதத்தை வாங்கினாங்க. இந்த ரெண்டு விஷயமும் இருக்கு, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, பாஜக தனித்து போட்டிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டு அதிகப்படியான வாக்கு சதவீதம் வாங்கினாங்கிறத நம்ம எப்படி கம்பேர் பண்ணி சொல்றோம்னா, பாஜக இதற்கு முன்னாடி வாங்கின வாக்குகளை கம்பேர் பண்ணி அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை பாஜக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை வாங்கினார்கள் என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் இப்போ தற்போது நடைபெற இருப்பது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் மாநில கட்சியான பிரதான கட்சியான அதிமுக தலைமையில் பாஜக ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அமித்ஷா இந்த கூட்டணி உருவாகும் போது அறிவித்திருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் தற்போதும் இருப்பதாக தெரியவில்லை. குறிப்பாக டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க மறுத்த போது அப்போதுதான் பாஜக இதனை பயன்படுத்தி கொண்டு பாஜக அது ஒரு இன்டர்மீடியரியாக இந்த இரண்டு கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக உள்ளே புகுந்து பாஜக தற்போது ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. ஸோ பாஜக அதிக இடங்களை இந்த கூட்டணியில் இருந்து கேட்டு பெற்றால் இது எங்க நடக்க ஒரு பிரச்சனை ஆகும்னா, அப்போ அதிமுக குறைவான இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். பாஜக எவ்வளோக்கு அதிகமாக எண்ணிக்கையில் போட்டி போடுறாங்களோ, இப்போ எக்ஸ் தொகுதியில் போட்டி போட்டாங்கன்னா X+10னா அப்போ ஏடிஎம்கே போட்டி போட்ட தொகுதியிலிருந்து ஒரு 10 தொகுதிகள் கம்மியாக ஏடிஎம்கே போட்டி போடுவாங்கன்னு அர்த்தம். எனவே கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமாக இடங்கள் ஒதுக்கும் போது அதிமுக குறைவான இடங்களில் போட்டியிடுவதற்கான சூழல் ஏற்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தான் வழிவகுக்கும் என்ற எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பார்கள். தமிழகத்தை போன்ற மாநிலங்களில் கூட்டணி ஆட்சிக்கான ஒரு வாய்ப்பு, அதனை மக்கள் ஏற்பார்களா? ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை தமிழக மக்கள் தொடர்ந்து எதிர்பார்த்து வருகிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது போன்ற ஒரு கூட்டணி ஆட்சிக்கான ஒரு சூழல் ஏற்படும் போது அந்த ஒரு கூட்டணிக்கு வாக்களிப்பார்களா? மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் மேலும். இதுவே அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக இருக்கும். ஒரு நெகட்டிவ் கேம்பெயின் ஈஸியா வந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒரு நெகட்டிவ் கேம்பெயினா இதை எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. இப்பவே பாருங்களேன், தாவேகா விஜய் தரப்புல இருந்து அதிமுகவை பத்தி பேசும்போது அதிமுக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு கட்சியாக ஒரு அங்கமாக இருக்கிறது என்றுதான் சொல்கிறார்களே தவிர அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணின்னு சொல்லக்கூட தாவேகா தொடர்ந்து மறுத்து வருகிறார்கள். எனவே அதுதான் ஒரு கேம்பெயின் என்ன போகும். அதிமுக வந்து ஒரு அண்டர்மைன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் எதிர்கட்சியில் ஒரு கேம்பெயின் எடுத்துட்டு போவாங்க. ஒரு பொலிட்டிக்கலா பார்க்கும்போது ஒரு அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்க வேண்டும். இறுதியாக இந்த என்டிஏ கூட்டணி தொடர்பாக இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. பிஎல் சந்தோஷ் நேத்து வந்து 6 வாரங்களுக்குள்ள தேர்தல் வந்துரும் அப்படின்னு உறுதியாக சொன்னதாக செய்திகள் வருது. தேர்தல் தேதியை முடிவு செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையம். இந்த ஒரு இதை எப்படி எடுத்துக்கிறது? அரவிந்த் குணசேகரன் உங்கள்கிட்ட தான். இல்லைங்க அது பிஎல் சந்தோஷ் உண்மையாலுமே சொல்லியிருந்தாரா நமக்கு ஆன் ரெக்கார்டா நம்ம யார்ட்டையுமே அது கிடையாது. தகவல் மூலமாக பிஎல் சந்தோஷ் அதை சொன்னதா தகவல் மூலமாக நமக்கு தகவல் கிடைக்கப்பெறுகிறது. ஸோ அந்த செய்திகள் அடிப்படையில் நம்ம பதில் சொல்றோம். அப்படி உண்மையாலுமே பிஎல் சந்தோஷ் சொல்லியிருந்தார்னா பிஎல் சந்தோஷ் சொன்னது யார்? பிஎல் சந்தோஷ் இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு பணியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் எப்படி வந்து 60 நாட்கள்ல, அதுவும் ஏப்ரல் மாதத்தில் முதல் கட்டத்திலே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும்னா அவர் எதன் அடிப்படையில் சொல்றார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்படின்னா தேர்தல் ஆணையத்திலிருந்து அவருக்கு யாரோ தகவல் சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இதைத்தான் வந்து தொடர்ந்து எதிர்க்கட்சிகளும் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியோட மூத்த உறுப்பினரும் அதே போல எம்பியுமான மாணிக்கம் தாக்கூர் அதை தான் ஒரு கேள்வியா முன்வைத்திருக்கிறார். அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தொடர்ந்து நாங்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து பாஜகவோட கைப்பாவியா அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதுதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பாஜகவுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கி வருகிறார்களா என்ற கேள்வியும் அவர் முன்வைத்துள்ளார். எனவே இது போன்ற கருத்துக்கள் பாஜகவை மட்டும் கிடையாது, இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வளவு சுதந்திரமாக செயல்படுகிறது அந்த ஒரு சந்தேகத்தையும் இது போன்ற ஒரு கருத்துக்கள் எழுப்புவதாகத்தான் நான் பார்க்கிறேன்.